உத்தமனாய் அமர்ந்திருக்கும் அவன் சபையில் யாம் கண்ட பூஜை பெருவிழா சித்தனே. இன்முறுவல் புன்முறுவல் தன் மனதில் அடி ஆழ்நிலை மனதில் அமிழ்ந்திருக்க ஆற்றலாய் இச்சபையில் வந்து அமர்ந்திருக்கும் சீடர்கள் வந்தவன் அவனே, அவன் குமரனே என்ற நல் சரணாகதி நிலைதனில் வந்து அமர்ந்தோர் யாவருக்கும் திருமுருகன் யாம் நல்லாசிகளை வள்ளி தெய்வானை சமேதராக வந்து அருளுகின்றோம் சித்தனே. திருமுருகப்பெருமானை திருவடி ஆர்ப்பரிக்கும் ஆற்றல் கொண்ட இச்சபையில் சூட்சமத்தில் தவம் காணும் அகத்தியன் இன்று இயல்பு நிலையில் தவம் கண்ட சபையாக அவனோடு இணையாய் அமர்ந்த அன்பர்கள் யாவரும் ஒவ்வொருவர் சரீரத்திலும் ஒவ்வொரு சித்தன் அமர்ந்து தவம் ஏற்றிய அற்புத பாக்கியம் பெற்ற புண்ணிய சீடர்களாக இன்றைய சஷ்டி நாளிலே வளர்ந்தேறிய அத்தகைய நிலைக்கு யாம் திருமுருகன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருப்போன் மானிடன் அல்ல, அமர்ந்திருக்கும் தலம் பூவுலகம் அல்ல, கலியுகம் அல்ல, இது இடம் மாறி திரு கைலாயம் தனிலே எம் சபையாக விளங்கும் அச்சபையிலே தர்பார் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அதீத ஆழ்நிலை திடமான நம்பிக்கையோடு அமர்ந்திருந்து இச்சற்சங்க பெருவிழாவில் கலந்து அனைவரும் அற்புதமான கைலாய ஆற்றலினை உணர்கின்ற ஆசிதனை யாம் திருமுருகன் வழங்கி சித்தனே யாம் அமர்ந்த தலம் எத்துணை படை வீடுகளாக இருந்த பொழுதும் அத்துணை படையையும் ஒன்றாக்கி எமை ஒரு படையாய் அமர வைத்த ஆசான் எம் சீடன் எம் ஐயனின் சீடனாக விளங்கும் அகத்தியனது அதீத வேண்டுகோள் என்பது அவன் இன்முறுவலோடு அமர்ந்த சபைதனிலே யாம் வந்து அமர்ந்தோம். அவன் அமர்ந்த தலம் அகத்திய தலமாக விளங்கிய பொழுது யாம் அமர்ந்த தலம் திரு செந்திலகத் தலமாக விளங்கும் இத்தலம் தனிலே எம்மோடு அகத்தியன் உள்ளமர்ந்துள்ளான். ஆற்றலாய் வரும் அன்பர்கள் அனைவருக்கும் வளம் கொடுக்கும் நல்ல ஆசிகளையும் அவரவர் பிணி தீருகின்ற நல்ல ஆசிகளையும் கர்ம ஊழ்வினைகளை நீக்குகின்ற அற்புதமான ஆசிகளையும் வழங்கி அமர்ந்திருக்கின்றான் அகத்தியன். அவன் சபையில் வந்தவன் யாமே வந்து அமர்ந்துள்ளோம். யாமிருக்க பயம் ஏன் என்ற எம்முடைய கொள்கை தத்துவத்தினை தன் அடி ஆழ்நிலை மனதில் தாரை வார்த்து அமர்ந்து அடிபிடித்து அவனவன் அடிதனை எம் அடியோடு சபை அடியோடு கொண்டு செல்கின்ற ஒவ்வொருவனுடைய அடிசறுக்காது நடைபோட வைக்கும் சபை என்ற அற்புத ஆற்றலினை யாம் திருமுருகன் விளக்கி இதுபோன்று காரியங்கள் அருள் காரியங்கள் திருக்காரியங்கள் பொற்காரியங்கள் நடைபெறும் தலம் எங்குமில்லை. நடைபெறும் அது சூட்சமத்தில். ஆனால் இயல்பு நிலையில் யாமே சித்தர் படைகளோடு நீர் அழைத்த அத்துணை பிரபஞ்ச படைகளோடு வந்து அமர்ந்து அருளாசி கூறுகின்ற ஓர் சபை பிரபஞ்சத்திலே அது இச்சபை. ஆகையால் சித்தர்கள் பெருமக்கள் சான்றோர் ஆன்றோரெல்லாம் வாழும் சித்தர்களெல்லாம் வந்து தஞ்சமடைந்து தவமேற்றும் சபையாக இச்சபை விளங்குகின்றது சித்தனே என்று யாம் திருமுருகன் எம் முன்னால் வீற்றிருக்கும் அற்புத அத்துணை சீடர்களையும் சித்தர்களாக சற்சங்க நிகழ்வு இறுதி வரை சித்தர்களாக அமர வைத்து அழகு பார்க்கும் அகத்திய சபை இதுவென்று யாம் திருமுருகன் நல்லாசி கொடுத்து அற்புத நிலை வேண்டி வந்து அமர்ந்திருக்கும் அனைவரும் அகத்திய பெருமகனார் அவனே இச்சபையின் தலைவன் தலையாய நிலை கொண்டவன். ஆகையால் அகத்தியனுக்கு இடம் கொடுத்து அகத்தியனை அமர வைத்து திருமுருகன் யாம் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. அவனோடு இயல்பு நிலையில் எவ்வினாதனையும் எழுப்பி கேட்க யாம் திருமுருகன் அனுமதி வழங்குகின்றோம். அகத்தியன் சார்பாக யாம் அனுமதி வழங்குகின்றோம் திருமுருகன். எம் சபை ஆதலால் எம் படைகள் முழுவதும் சம்ஹார நிகழ்வுதனை ஏற்று நடத்தி வந்து எம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள். ஆகையால் அனைவரும் அகத்தியன் உரையாற்றுகின்ற பொழுது அவன் உரைதனை கேட்டு அற்புதமாய் அவன் உரைதனை தன் அடி ஆழ்நிலை மனதில் பதிய வைக்க திருமுருகன் யாம் அருள் கட்டளையிட்டு அற்புதமாய் தமிழ் அன்னையாய்
தெய்வீக தமிழ் அன்னையாய் வீற்றிருக்கும் முதலாசிதனை பிரபஞ்ச மகா சபை ஆசானுக்கும் சபைக்கும் தாரை வார்க்கும் அவ்வை தாயினுடைய அற்புத தேன் கொஞ்சும் தமிழிலிருந்து யாம் அவ்வை ஆசியையும் உமக்கும் சபையோர்களுக்கும் அளித்து அற்புத இளநிலையில் வேண்டி பெற்ற முதுநிலையை முதிர்நிலையாய் வைத்திருக்கும் அவ்வை தாயினுடைய ஆசியோடு திருமுருகன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியனோடு சித்தனே. பேராற்றலை போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி, அகத்தியமே போற்றி, ஜகத்தியமே போற்றி. ஜெகமாளும் மகாசபையிலே ஜகத்தில் அமர்ந்த அகத்திய முனியின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிகிறோம். ஆசானே போற்றி, அற்புத பெருமகனே போற்றி, பேராசானே போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி. நற்சபையை, பொற்சபையை, பொன்னம்பல மகாசபையை, திருமுருக திருச்சபையை, பரந்தாமன் அமர்ந்த சபையை வழி நடத்துகின்ற அற்புதமான அத்தகைய அருள் திருவடியை பணிந்து அற்புதமான பெருமகனார் அகத்திய பெருமான் அமர்ந்திருக்காங்க நம்மளுக்கு இடையில.